அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, ராகு கேது பயிற்சியானது இந்த 2025ஆம் ஆண்டில் நடக்க போகுதுங்க. உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வரப்போகின்ற இந்த ராகு 8ஆம் வீட்டில் அமரக்கூடிய கேது இனி இடைவிடாத பணமழை தான் உங்கள் காட்டில் பொழிய போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லை, இப்படி சொல்லுவாங்கங்க. அப்படிப்பட்ட இந்த ராகு கேது மீன ராசியில் ராகு இப்போ இருக்காரு, கன்னி ராசியில் கேது இருக்கிறாரு. மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சியானது நடக்குங்க. இந்த மற்ற கிரகங்களைப் போல இல்லாமல் இந்த கிரகங்கள் எதிர்மறையாக வலம் வரக்கூடியவை, பின்னோக்கி தான் நகரும் இந்த கிரகங்கள். அப்படி ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. பொதுவாகவே இந்த ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் 6, 8, 12 இந்த இடங்களில் மறைந்தால் மிகுந்த யோகங்க. அதிலும் குறிப்பாக சொன்னோம்னா கேது மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 7.5 சனி முடிந்த இந்த காலகட்டத்தில், அதாவது ஒன்று சொல்லுவாங்க, கெட்டது நடந்த இடத்துல ஒரு நல்லது நடந்தால் ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்படி தாங்க 2ஆம் வீட்டில் ராகு அமர்வதால் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுங்க. மிகப்பெரிய விஷயத்தில் விடுதலை அடைவீங்க. அதிலும் குறிப்பிட்டு சொன்னோன்னா அது குடும்பத்தினை சார்ந்து இருக்கும். குடும்பத்தில் பழைய உறவுகள், தேவையில்லாத உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நீங்கி புதிய வரவு, புதிய நட்பு கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி காதல் அந்யோன்யம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் வாரிசு கிடைக்க வாய்ப்பு உண்டு. 2ஆம் வீட்டில் ராகு அமர்வதால் பணப்புழக்கம் சற்றே அதிகமாகும். ஒரே நேரத்தில் வேலை தொழில் அல்லது ஒரே நேரத்தில் இரட்டை வேலை அல்லது இரட்டை தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கக்கூடிய யோகா அமைப்பு உங்களுக்கு உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சொத்து உருவாகும். ஷேர் போன்றவை உங்களுக்கு வந்து சேருங்க. உங்கள் குடும்பத்தின் மூலமாகவே அது கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுதுங்க. பெரிய பெரிய கான்ட்ராக்ட் அமைவதற்கும் வாய்ப்பு உண்டு. இனி ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை அல்லது தொழில் உங்களுக்கு அமைந்துவிடும். கவலையே இல்லைங்க. மேலும் 8ஆம் வீட்டில் கேது அமர்வதால், அதாவது சிம்ம ராசியில் கேது இருப்பதால் 8ல் கேது அந்த 8ஆம் வீட்டை கெடுத்துடுவார். அப்போ 8ஆம் வீடுங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை இவற்றை கொடுக்கக்கூடியது. அப்படின்னா மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு தீர்க்கப்படாத கோர்ட்டு கேஸு பிரச்சனை அதை தீர்த்து கொடுப்பார். குறிப்பிட்டு சொன்னோம்னா வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொடுப்பார். மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாருங்க. அதே போல் ஏவல், பில்லி சூனியம் போன்ற மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. அரசு வழியில் பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க முடியுங்க. தந்தை வழி உறவுகள் மூலமாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அதிலிருந்து தப்பிப்பீங்க. இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் கேது 8ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு கிடைக்கும். இது போக 9ஆம் வீட்டை விட்டு கேது விலகுவதால் எதிர்பார்த்த பதவி வாய்ப்பு கிடைக்குங்க. அதில் மாற்றம் இல்லை. உங்களுடைய தலை தப்பிக்கும், கௌரவம் தப்பிக்கும், தன்மானம் தப்பிக்கும். 8ஆம் வீட்டில் கேது அமர்வதால், 8ஆம் வீடுங்கிறது ஆயுள் ஸ்தானம். இந்த நேரத்தில் மகர ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய உடல்நிலை இதில் கவனம் அதிகமாக வச்சுக்கிடணுங்க. அக்கறையோட உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. தவறான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது, அதிவேக பயணங்களால் விபத்து ஏற்படுவது இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் தேவைங்க. அதே போல் தோல்வியாதி பிரச்சனை வரலாம், இதை பார்த்துக்கோங்க. 8ஆம் வீட்டில் கேது இருந்தால நன்மையும் உண்டுங்க. பூர்வீக சொத்து கிடைக்கிறது, வெளிநாடு யோகம் கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க.
ஆக மொத்தம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு பணப்புழக்கம்ங்கிறது உங்களுக்கு குறுக்கு வழியில், எதிர்பாராத வழியில் கேது பகவான் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க. நேரான வழியில் ராகு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்கள் காட்டில் பணமழை பெய்யுங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது மே மாதத்திற்கு பிறகு இது நடக்கும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தாங்க. துர்க்கை, காளிகாம்பாள் போன்ற தெய்வங்களுக்கு ராகு கால வேளையில் தேன் அபிஷேகம் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இனிப்பாக மாறும். பணம், காசு, செல்வாக்கு நிறைந்த ஒரு வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தோட உறவுகளோட நீங்கள் சந்தோஷமாக வாழ போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்த சுமைகள் எல்லாம், வழிகள் எல்லாம் மறையுங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.